Shyshru Studios presents paper mini laptop. ஒரு பேப்பரை எடுத்து black color A4 sheet அதை எடுத்து நீங்க ஹாஃபா மடிக்கணும். அதை எடுத்து வெட்டுங்க. பாதியா ஹாஃபா வெட்டிக்கோங்க. அதை அப்புறம் ஒரு ஹாஃபை ரெண்டு ஹாஃபையும் கம்மை போட்டு ஓட்டிடுங்க ரெண்டத்தையும். அப்பதான் ஒரு திக்னஸ். இப்போ நம்ம பேப்பர் திக்கா இருக்கு. எப்பவுமே நம்ம லேப்டாப்ஸ் எப்பவுமே ரொம்ப திக்கா இருக்கும். இதோட திக்னஸ் பாருங்க. கொஞ்சம் நம்ம பண்ற அளவுக்கு உங்களோட முடிஞ்ச அளவுக்கு நீங்க திக்னஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை பாதியா நம்ம மடிக்கலாம். திரும்பி அதை பாதியா மடிக்கலாம். அதை பாதியா மடிச்சு அது திரும்பியும் எடுத்துருங்க. அப்புறமா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அத கொஞ்சம் ஹாஃபா மடிச்சிக்கணும். இதோ இந்த மாதிரி பண்ணிட்டு க்ளூ எடுங்க. நம்மளுடைய மச்சான் க்ளூ. இப்போ க்ளூவை திரும்பி நம்ம டியூட் க்ளூவை எடுத்துக்கோங்க. டப்பாவை திறந்து அந்த க்ளூவை போடுங்க. அந்த மடிச்ச பாதியை திரும்பி எடுத்து அந்த பார்ட்ல மட்டும் போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் பியாத அளவுக்கு ஒட்டுனா போதும். எனக்கு இது ஸ்டேபிளா வரல, நீங்க மட்டும் க்ளூ மட்டும் போட்டீங்கன்னா எனக்கு ஸ்டேபிளா வரல அப்படின்னா நீங்க டேப் கூட பின்னாடி அந்த எட்ஜில் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த டேப் போட்ட எட்ஜில் க்ளூ தடவிடுங்க. க்ளூ தடவிட்டு இந்த மாதிரி பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம லேப்டாப்போட பாடி ரெடியாக கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை அமுக்கினே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒயிட் பேப்பர் கொஞ்சம் A4 ஒயிட் பேப்பர் எடுத்து ஹாஃபா வெட்டி அதை ஒரு பேப்பர்ல நம்ம போட்ட பிளாக் பேப்பர்ல வச்சுங்க. ஏன்னா நம்ம இப்போ பிளாக் பேப்பர்ல பண்றோம். அதனால நம்ம இப்போ பென்சில் வச்சு எல்லாம் கீபோர்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் போட்டா கண்ணுக்கு சரியா தெரியாது. அதனால நம்ம ஒயிட் A4 ஷீட்டை பாதியா பிச்சு பாதியா கட் பண்ணி அதுல ஒட்டலாம். க்ளூ போட்டு ஒட்டணும். ஆமா. நம்ம இப்போ அதை ஒட்டிட்டோம். அது மேல நியூமரல்ஸ் ஆல்பபெட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கணும். நியூமரல் சிஸ்டம்ல இந்த மாதிரி எடுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 0 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்புறம் அடியில டெலீட், அப்புறம் என்டர், மேல நியூமரல் லாக். அடுத்தது ஆல்பபெட்டிக்ஸ். நம்மளுடைய ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் கீ ரொம்ப நேரத்தில் தான் தயாராகிடுச்சு. ஆனால் அது கொஞ்சம் ஸ்பெஷலாக தயாராகிருக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரீனுக்கு போகலாம். ஸ்க்ரீனுக்கு நம்ம என்ன வேணும்னா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதை ஹாஃபா பிச்சு
ஹாஃபா கட் பண்ணிடுங்க. நம்ம ஜீபு மாஜினியே கூப்பிடலாம். ஜீபு பேக் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இதுவும் பீசஸே வெட்டிக்கலாம். இந்த மாதிரி 4 பீசஸ் வந்துருக்குது. க்ளீன் அப். இந்த இடத்துல நம்ம வந்து ஒன்று வரையலாம். ஸ்கெட்ச் பண்ண எடுத்துட்டு உங்களுக்கு இமேஜினேஷன் வரைய ஆரம்பிங்க. நம்ம வந்து வழக்கம் போல Shyshru Studiosனு போடுறோம். நீங்க வேணும்னா கூகுள் போட்டுக்கலாம், இல்லை உங்க பேரை போட்டுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டிராயிங் கூட வரையலாம் வேணும்னா. அப்புறம் டைமை கூட அடியில் போட்டுக்கலாம். ஏன்னா உங்க ஸ்கிரீன் உங்களோட இமேஜினேஷன். லேப்டாப் பார்ட் 2. ஸோ இந்த மாதிரி வந்துடும். நம்ம வரைஞ்சிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், ஒரு மரூன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ரெண்டாக பீச்சுக்கிட்டு அதை ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒன்று வந்துருக்கும். அப்புறமா இத திரும்பியும் ஹாஃபா மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நம்ம வெட்டிடுவோம்னு நினச்சிக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ இது நம்ம வெட்டி ஆகணும். இது எப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துருக்கும். 2 ஸ்க்ரீன் இருக்கு. அதில் இதை வெட்டிடுங்க. இப்போ அது வந்து இந்த மாதிரி வந்துருக்கணும். அதை வந்து டபுள் டேப் போட்டு மட்டும்தான் ஒட்டணும். இந்த பார்ட்டை இந்த மாதிரி ஒட்டிக்கணும் டபுள் டேப் வச்சு. இப்போ டபுள் டேப் போட்டு ஒட்டினீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்கன்னா அழகாக வந்துருக்கும். பார்ட் 3.